இப்ப இந்த ஃபீச்சர் வந்துச்சு அப்படின்னா RBI அண்டர்ஸ்கோர் இந்தியா அப்படின்னு உங்களுக்கு இந்தியன் RBIக்கு ஒரு ஐடி வாங்கி வச்சிருப்பாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரைட்? அப்படி ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டாங்க, வாட்ஸ்அப் அதை நோட்டிஃபை பண்ணாம விட்டுச்சுன்னா அவங்க அந்த கவர்மெண்டோட லோகோ போட்டுட்டு நாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் உங்களை, இல்லாட்டி நீங்க இதுக்கு பே பண்ணணும், இதை கிளிக் பண்ணணும், இல்லாட்டி இந்த லிங்க் நீங்க ஓபன் பண்ணணும். இப்ப நானே ஏதோ ஆக்டர் பேரை சொல்லி கூட ஏமாத்த முடியும். இப்ப எனக்கே 2 நாளைக்கு முன்னாடி அப்டேட் வந்துச்சு, உங்க யூசர் நேம் நீங்க அப்படியே வச்சுக்கிறீங்களா, அசோக் குமார் மோகன் வச்சுக்கிறீங்களா இல்ல AK மோகன் வச்சுக்கிறீங்களா, அதை நாங்க ஃப்ரீஸ் பண்ணி தரோம், இனிமேல் வாட்ஸ்அப்ல நீங்க எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனா கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னா உங்க மொபைல் நம்பர்ன்றது உங்களுக்கு ஐடென்டிட்டி, நமக்கு ஒரு ஐடென்டிட்டி, கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு சாட்டை மாதிரி. உங்களுக்கு பிடிக்கிறது அப்படின்னா அதை வச்சு தான் பிடிக்க முடியும். ஒரு டேட்ல அவங்க ஒரு ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க, ஒரு நாளைக்கு அப்புறம் அதை மேண்டேட்டரி ஆக்கிடுவாங்க. இந்த ஃபீச்சர் அப்படிதான் இருக்க போகுது. 3 மாசம் ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க, 6 மாசம் ஒரு வருஷம் கழிச்சு அதை மேண்டேட்டரி ஆக்கிடுவாங்க. இது செக்யூரிட்டி ரீசன்ஸ், பிரைவசிக்காக நாங்க கொடுக்குறோம். நம்ம யூஸ் பண்ற எல்லாமே எப்படி யூஸ் பண்றோம், இது எதுக்குமே நம்ம காசு கட்டல, எல்லாமே ஃப்ரீ அக்கௌண்ட் தான் யூஸ் பண்றோம். அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மெஜாரிட்டி யார் எதை யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அட்டாக்கர் வலை வீசுவாங்க. வாட்ஸ்அப் ஒரு சேஃப்டியான அப்ளிகேஷனா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அனானிமிட்டிக்கு என்ன எக்ஸாக்ட் மீனிங் சார்? சார், அனானிமிட்டினா ஒரு முகமூடி சார். நம்மளோட பேசிக் அடையாளமே நம்ம பேசலாம், பேசும் கண்விழிகள், அதுதான் நம்மளோட அடையாளம். ஆன்லைன்ல நம்மளோட அடையாளம் என்ன, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட போன் நம்பர், போட்டோ யார் வேணாலும் மாத்தலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்துல வாட்ஸ்அப் குறித்த செய்தி பார்த்திருப்பீங்க. நம்பரை மறைச்சு யூசர் நேம் அப்டேட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபீச்சருக்கு மத்திய அரசு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அதுல சில பாதுகாப்பு குறைபாடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு, கிரைம் சார்ந்து சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. வாட்ஸ்அப் கொண்டு வரக்கூடிய அந்த ஃபீச்சர் என்ன, ஏன் அரசு அதை எதிர்க்கணும்? ஓகே, சோ இந்த ஃபீச்சரை பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான் முதல் நிறுவனம் இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய நிறுவனங்கள் இதை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவில பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதிகமா வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். டே இன் டே அவுட் கம்யூனிகேஷனுக்கு நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுனால இது கவர்மெண்ட் கொஞ்சம் சீரியஸா எடுக்குது. சோ இப்போ என்ன இருக்குன்னா எல்லாருமே வாட்ஸ்அப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா ஒரு நம்பர் வச்சிருப்போம், நம்பருக்கு உங்களுக்கு ஒரு OTP வரும், OTP வச்சு வெரிஃபை பண்ணி அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த நம்பரை வேற சிம்முக்கு மாத்துறீங்களோ இல்ல அந்த செட்ல வேற நம்பர் போடுறீங்கனாலுமே ஒவ்வொரு தடவை வாட்ஸ்அப்பை நீங்க ரீஇன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்பர்ன்றது ஒரு ஐடென்டிட்டி, உங்க மொபைல் நம்பர்ன்றது உங்களுக்கு ஐடென்டிட்டி, நமக்கு ஒரு ஐடென்டிட்டி, கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு சாட்டை மாதிரி. உங்களுக்கு பிடிக்கிறது அப்படின்னா அதை வச்சு தான் பிடிக்க முடியும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சினாரியோ. சோ ரீசெண்டா நம்மளே பார்த்துருப்போம். இப்ப எனக்கே 2 நாளைக்கு முன்னாடி அப்டேட் வந்துச்சு, உங்க யூசர் நேம் நீங்க அப்படியே வச்சுக்கிறீங்களா, அசோக் குமார் மோகன் வச்சுக்கிறீங்களா இல்ல AK மோகன் வச்சுக்கிறீங்களா, அதை நாங்க ஃப்ரீஸ் பண்ணி தரோம், இனிமேல் வாட்ஸ்அப்ல நீங்க எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சோ இதே நேம்லயே ஃபார் எக்ஸாம்பிள் என் நேம் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கனாலே MOHEN பதிலா 2 O போடலாம். வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு AK மோகன் இவர் தெரியுமே, போட்டோவும் அதே தான் இருக்கும், பேரும் சிமிலரா இருக்கும், அந்த மாதிரி காமனா இருக்கலாம். பட் ஆனா கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2022ல 10 லட்சம் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு, அடுத்த வருஷம் 20 லட்சம் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் ஆனா சால்வ் ஆகுற ரேட் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஒரு எவிடன்ஸை கோர்ட்ல ப்ரூவ் பண்ணா முதல்ல அதை எவிடன்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற BSA சட்டத்துல அதுக்கு 63(4)C A-Bன்னு சர்டிபிகேட்லாம் கொடுக்கணும், அப்பதான் அதை எவிடன்ஸாவே கோர்ட்ல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கிறப்ப டே அண்ட் டே அவுட் சைபர் கிரைம் நடக்கிறப்ப, சைபர் கிரைம் நடக்கிறதுக்கு காமனான மீடியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியாஸ் தான். நானே எனக்கு தெரிஞ்ச யூசர்ஸ் யாருக்குமே சார் புதுசா ஒரு ஜாப் வருது, புதுசா ஒரு ஆஃபர் வருது, டெலிகிராம்ல வருதுன்னு சொன்னாங்கன்னா நான் அதை வேணாம் டினை பண்ண சொல்லிடுவேன், பிளைண்டா அதை டினை பண்ணிடுவேன். ஏன்னா டெலிகிராம்ல இந்த அனானிமிட்டி இருக்கு, உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம், அதுல நீங்க உங்க ஐடென்டிட்டி இல்லாம அதை நீங்க பிராட்காஸ்ட் பண்ணலாம். யாராச்சும் ஒருத்தவங்க நீட் விவகாரத்துல அதான் நடந்துச்சு, யாராவது ஒருத்தவங்க நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் சர்ச் பண்ணா ஒன்னு வருது, அதுல போனா ஒரு சாம்பிள் கொஸ்டின் போட்டிருக்காங்க, இவங்க நிறைய பணம் கட்டி அதுக்குள்ள போயிருக்காங்க, அதனாலதான் அந்த லீக்ஸ் வெளியே வந்துச்சு. அதுல என்ன கொடுக்குறாங்க, அனானிமிட்டி. அந்த யூசருக்கு நான் ஒரு அனானிமிட்டி கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பும் அதே மாதிரி கொண்டு வர பிளான்ல தான் கொடுத்துருக்கு. பட் அனானிமிட்டிக்கு என்ன எக்ஸாக்ட் மீனிங் சார்? சார், அனானிமிட்டினா ஒரு முகமூடி சார். இப்ப நீங்க ஒரு திருவிழாக்கு போறீங்க, ஒரு முகமூடி வாங்கி மாட்டிக்கிறீங்க, எல்லாருமே அதே மாதிரி முகமூடி மாட்டிக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க உங்க கை கால் உங்க அடையாளத்தை வச்சு நீங்க சொல்லலாம். நம்மளோட பேசிக் அடையாளமே நம்ம பேசலாம், பேசும் கண்விழிகள், அதுதான் நம்மளோட அடையாளம். ஆன்லைன்ல நம்மளோட அடையாளம் என்ன, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட போன் நம்பர், போட்டோ யார் வேணாலும் மாத்தலாம். பட் யூனிக்கான அடையாளம் என்ன, இமெயில் ஐடி, போன் நம்பர். நீங்க ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா OTP வரும், புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். இது ரெண்டும் தான் மெயின். இமெயிலை விட்டுட்டாலுமே போன் நம்பர்ன்றது நமக்கு இன்னைக்கு ரொம்ப யூனிக்கானது. இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் இதுலயே பார்த்திருப்போம், சஞ்சர் சாதி வெப்சைட்ல கூட நீங்க போய் செக் பண்ணலாம் உங்க பேர்ல எத்தனை சிம் வாங்கியிருக்காங்க. நான் ரீசெண்டா கொடுத்த ஒரு ட்ரைனிங்ல ஸ்டூடெண்ட்ஸை செக் பண்ண சொன்னேன். அவங்க சொன்னாங்க, சார் என் பேர்ல 8 நம்பர் இருக்கு, பட் நான் 2 தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க செக் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு லூப் இருக்கு, ஒரு கயிறு, ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதை ட்ரேஸ் பண்ணியே நம்ம போவோம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி.
ஸோ உங்க நேமும் உங்க மொபைல் நம்பரும் ட்ரேசபிள். மொபைல் நம்பருக்கு பின்னாடி KYC இருக்கும். அதுக்கு பின்னாடி சிம் யார் வாங்கினாங்க, ஆதார் ஐடி இது எல்லாமே இருக்கும். இப்போ மொபைல் நம்பரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நேம் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் RB_Indiaன்னு இருக்கு. அது RBIல இருந்து வருதா இல்ல ஃபேக்கா கொடுக்குறாங்களான்னு தெரியாது. பட் ஆனா வாட்ஸ்அப் என்ன சொல்லுதுன்னா வந்து நாங்க இந்த மாதிரி வெரிஃபைடான டாக்ஸை நாங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுப்போம். இப்போ ஒரு ஸ்டேட்டோட பிரைம் மினிஸ்டரோ இல்ல வந்து ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரோ இல்ல ஒரு ஸ்டேட்டோட மினிஸ்டர்ஸோ ஒரு செலிபிரிட்டியோ கேட்கறாங்கன்னா நாங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுப்போம்ன்றாங்க. பட் நமக்கு லேமனுக்கு என்ன தெரியும், அந்த போட்டோவை பார்ப்போம், அந்த நேமை பார்ப்போம். நேம்லேயே ரொம்ப லென்த்தியா எடுக்கலாம். இப்போ அசோக் AK மோகன் எடுக்கலாம், அசோக் குமார் மோகன் எடுக்கலாம், அசோக் குமார் மோகன் பீனு எடுக்கலாம். நான் சில ஐடிஸ் வச்சிருக்கேன், ஐடி அவைலபிள் இல்லாததுனால. ஸோ அப்படின்றப்ப பொதுமக்களுக்கு ஒரு நேமை பாக்குறவங்க, போட்டோவை பாக்குறவங்க நேமை ஃபுல்லா வாசிக்க மாட்டாங்க. போட்டோவை பார்த்துட்டு அதை நம்பி உள்ள போயிருவாங்க. நிறைய பேர் எங்கிட்ட ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க, அரசு இதை எதிர்க்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த டைம்ல இப்ப ஆல்ரெடி வாட்ஸ்அப் யூஸ் பண்ற எல்லாருக்குமே அந்த நோட்டிபிகேஷன் போயிடுச்சு. அப்ப எனக்குமே உங்களுக்கு வந்திருக்கு, இப்ப எனக்கு வந்திருக்கு, எல்லாருக்குமே வந்திருக்கு. நீங்க உங்களோட யூசர் நேம் செட் பண்ணலான்ற மாதிரி வந்திருக்கு. சோ இப்ப மக்கள் என்ன பண்ணணும்? இதை பண்ணலாமா இல்ல வெயிட் பண்ணணுமா? எப்படி சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு பொதுமக்களா பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு இந்த நேம் கிடைக்கும். இப்ப வண்டிக்கு RTOல ஒரு நம்பர் கிடைக்கிற மாதிரி தான். எனக்கு இந்த நேம் கிடைக்குது, என்னோட ஃபுல் நேம் கிடைக்குது, இல்லாட்டி நான் கேட்கிற நேம் கிடைக்குது, நீங்க ரிசர்வ் பண்ணுவீங்க. மக்கள் நம்ம குறை சொல்லவே முடியாது. வாட்ஸ்அப்பே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு புது ஃபீச்சர் சொல்லலாம். இப்ப மக்கள் என்ன பண்ணணும்னு கேக்குறேன். அதை வந்து ஆக்டிவேட் பண்ணலாமா, யூசர் நேம் கொடுத்து அதை பண்ணலாமா, எனேபிள் பண்ணலாமா, இல்ல வெயிட் பண்ணவா, இல்ல எனேபிளே பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இல்ல வாட்ஸ்அப் அது வந்து ஒரு ஃபீச்சரா கொடுக்குறாங்க. அது வந்து வேற எதுவுமே என்ன சொல்றது, ஒரு தப்பான இது கிடையாது. அது ஒரு ஃபீச்சரா கொடுக்குறாங்க. அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க உங்க நேம்ல ஒன்று ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க வைக்காம ஒரு 4 நாள் விட்டீங்கன்னா வேற யாராச்சும் ரிசர்வ் பண்ணிட்டாங்கன்னா மேபி வாட்ஸ்அப் என்ன பாலிசி வச்சிருக்குன்னு தெரியல. உங்களை வெரிஃபை பண்ணிட்டு அந்த நேம் உங்களுக்கு கொடுக்குதா, இல்ல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல கொடுக்குதா, இல்லாட்டி மெஜாரிட்டி பேசிஸ்ல கொடுக்குதா, இல்ல உங்க ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணி கொடுக்குதான்னு தெரியாது. நம்ம இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து ஒரு பீட்டா ரன்னா தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் கேட்ட நேம் எனக்கே இருக்குமான்னு தெரியாது. அடுத்து வந்து யாரோ ஒருத்தர் இதே மாதிரி நான் வந்து ஒரு 100 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன், அவர் வந்து 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காருன்னா அவருக்கு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படின்றப்ப இது ஒரு ஃபீச்சர் தான். இதை நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. பட் கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்னன்னா, இந்த நேமையும் மொபைல் நம்பர் கனெக்ஷன்ஸையும் பிரேக் பண்ணக்கூடாது. இந்த நேமுக்கு கனெக்டான மொபைல் நம்பர் ஐடென்டிட்டி அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கேட்டா கொடுக்குற மாதிரி இருக்கணும். இன்னைக்கு நிலைமையில நம்ம சைபர் கிரைம்ல என்ன பாக்குறோம்னா, கவர்மெண்ட் கேட்டாலுமே வந்து நாங்க பாக்குறோம் லேன் அண்ட் டேவ் ஒரு ஃபோன் நம்பர் எங்க இருக்குன்னு கேட்டோம்னா ஈஸியா CDR போட்டு வாங்கிடலாம். பட் ஒரு சோசியல் மீடியால இந்த ஐடி எங்க லாகின் பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க நிறைய பாலிசி வச்சிருப்பாங்க. இப்பதான் இந்தியாவில ஒரு நோடல் ஆபீஸே வந்திருக்கு. அந்தந்த சோசியல் மீடியாவுக்கு இந்தியாவில ஒரு ஆபீஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. பட் அதுல போலீஸோ லா என்போர்ஸ்மெண்ட்டோ கேட்டு வாங்குற டைம் ஃப்ரேம் ரொம்ப அதிகம். 3 மாசம் 6 மாசம் ஆகுது. உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு சைபர் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்றதுனால இப்ப இந்த யூசர் நேம் ஆப்ஷன் கொண்டு வந்தா இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு சார்ட்டோ ஏதாவதுன்னா அந்த நம்பர் எடுத்து அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த ஃபீச்சர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ட்ரிபிள் கூடுன்னு சொல்றீங்க இல்லையா? இத வந்து தாமதமாகுமா இல்ல கண்டே பிடிக்க முடியாதா அந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட? இல்ல சார், முதல்ல இப்ப தாமதமாகிறது அவசியம் ஆகும், ரைட்? கண்டே பிடிக்க முடியாதுன்றது வாட்ஸ்அப் கையில தான் இருக்கு. இப்ப கவர்மெண்ட்ல போய் ஃபார் எக்ஸாம்பிள் AKMohan_007 இப்படி ஒரு ஐடியில இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னா அவங்க போய் கேட்பாங்க இந்த ஐடி யாரோட லிங்க் ஆயிருக்குன்னு. வாட்ஸ்அப்ல அந்த டேட்டா பேஸ் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இந்த ஐடி வந்து இந்த இமெயில் ஐடியோடயோ இல்ல இந்த போன் நம்பரோடயோ, ஏன்னா மெட்டா குரூப் நான் இதுல வாட்ஸ்அப்ல அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க தான் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கும், மத்த ப்ரொஃபைல்ஸ்லயும் இருக்கும், ரைட்? ஸோ அவங்க அந்த ஐடென்டிட்டி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இண்டிவிஜுவலா அந்த ஐடென்டிட்டி அவங்களோடதான்றது கவர்மெண்ட் வெரிஃபை பண்ணும். அது வந்து டேரக்டா கவர்மெண்ட் அந்த டேட்டா பேஸ் இருக்காது. ஒரு ஃபோன் நம்பர்னா என்ன பண்ணும், டெலிகாம்ல போய் ஏர்டெல் BSNL கேட்டு இந்த நம்பர் யார் பேர்ல வாங்கிருக்காங்கன்னு சொல்லிடும். பட் சோசியல் மீடியாஸ்ல அந்த டேட்டா பேஸ் வந்து சோசியல் மீடியாவோட ஓனர் டேட்டா பேஸ்ல தான் இருக்கும். மெட்டாட்டையோ இல்ல வாட்ஸ்அப்டையோ டெலிகிராம்டையோ அவங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட நம்ம கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு கேட்டு வாங்குறதோட டைம் அதிகம். நீங்க கேட்டீங்கன்னா உடனே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ரிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அது இன்னும் ப்ரொலாங் ஆகும். இந்த ஃபீச்சர் வந்துச்சுன்னா இன்னும் அந்த ப்ராசஸ் ப்ரொலாங் ஆகும். இல்ல இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட் மாதிரியான மோசடிகள் வந்து அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அது குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அது ஒரு சைடு நடந்துகிட்டு தான் இருக்குன்னு வைங்க. அந்த மாதிரியான தவறுகளுக்கு இதெல்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடும்னு எடுத்துக்கலாமா? ஆமா, இன்னைக்கு தேதிக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் பத்தி பேசணும்னா நம்ம பிரதமரே பேசியிருக்காரு. டிஜிட்டல் அரெஸ்ட் தான் வந்து இருக்கிறதே சீரியஸான கிரைம்னு சொல்லி அவரோட பாட்காஸ்ட்ல பேசியிருக்காரு. சோ ஏன்னா வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பத்தி பேசணும்னா இப்ப கிடையாது. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் பார்த்தோம். ஒரு உமன், ரைட், ஒரு ஹைலி எஜுகேட்டட் உமன், அவங்க வந்து 30 மணி நேரம் டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருந்திருக்காங்க. 30 மணி நேரம்னா 30 மணி நேரம் அவங்க மொபைல ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு ரூம்குள்ளே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ரூம்குள்ள ரெஸ்ட் ரூம் போறது ரெஃப்ரெஷ் பண்ணது வைக்க ரூமை விட்டு வெளியே போகல. அவங்க வைஃபையோ அவங்க ஹஸ்பண்டையோ அவங்க குழந்தையோ உள்ள விடல. அந்த 30 மணி நேரம் இருந்தா அவங்களுக்கு 10 லட்சம் போயிருச்சு. பட் இமீடியட்டா எங்களுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணோம்னா நாங்க என்ன பண்ணணும்னு சொன்னோம். ஓகே, முடிஞ்சிருச்சு. பட் ஆனா இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் நிறைய நடக்கிறது என்னன்னா வந்து ஆனா ஐடென்டிட்டி தெரியாம, இப்ப நானே வந்து ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வச்சு உட்கார்ந்து இருந்தேன்னா
சார் உங்களை அரெஸ்ட் பண்ணணும் சார், நீங்க போன வாரம் ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ட்ரக் வந்திருக்கு, இந்த டேட்டுக்கு அரெஸ்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு முக்கியமான டீடைல் சொல்லி, சார் உங்க வீடு இந்த ஸ்ட்ரீட்ல தானே இருக்கு, நீங்க 2வது தெருல தானே இருக்கீங்க, உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பிலீவ் பண்ற மாதிரி ஒரு இது வந்துடும். நம்ம இன்னைக்கு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறது நார்மல் கிரைம்ஸ். அடுத்து வரப்போற ஏஐ கிரைம்ஸ் நம்ம அட்ரஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. வாய்ஸ் மாடுலேஷன், ஃபேஸ் மாடுலேஷன் இதை பத்தி நம்ம பேசவே இல்லை. இன்னைக்கு ட்ரெடிஷனலா இருக்க கிரைம்ஸே நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ இதே மாதிரி டெலிகிராம நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம் இல்லையா? டெலிகிராம்ல நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. இப்ப நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீட் எக்ஸாம் பேப்பர் வந்து லீக் ஆனது டெலிகிராம்ல தான். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இப்ப நீட் எக்ஸாம் வரும்போது அந்த அப்ளிகேஷனே பேன் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட நாள். இப்போ அங்க நடக்கிறது வாட்ஸ்அப்ல இவ்வளவு நாள் நடக்கல. இந்த யூசர் நேம் ஃபீச்சர் கொண்டு வரதுனால டெலிகிராம் மாதிரி இது ஆயிடும் அப்படின்னு சொல்றது சரியா சார்? அந்த கம்பேரிசன் தப்பா இருக்குல்ல? இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், டெலிகிராமும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓவர் ஸ்டேஜ் ரைட் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் டெலிகிராம் யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் டெலிகிராம்ல வர்றது எல்லாமே கம்ப்ளீட்லி அஃபென்சிவா வருது. அதுல எனக்கு எதுவும் பிசினஸ் இருக்க போறதுல, அதுல எனக்கு எதுவும் வெரிஃபைட் கான்டாக்ட்ஸ் இருக்க போறது இல்லை. அதான் என்ன கேட்டு யாரு வந்தாலுமே நான் அவங்ககிட்ட தான் சொல்லுவேன், டெலிகிராம்ல ஒரு பிசினஸ் வருது, ஒரு லிங்க் கிளிக் பண்றீங்க, ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்கன்னா அதை நம்பாதீங்க ரைட். ஏன்னா அதுல வெரிஃபை ட்ரேஸ் பண்ண முடியாது. நான் டெலிகிராம்க்கு அந்த ஃபெமிலியர் டெலிகிராம் மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சு, ஓகே இப்படி நடக்குதுன்னு சொல்லி. அது வாட்ஸ்அப்புக்கு வர்றது எவ்வளவு நாள் ஆகாது, அதே இன்ஸ்டாகிராமுக்கு வரலாம், அதே நீங்க மெயிலுக்கு கூட வரலாம். ஏன்னா நம்ம பாப்புலரா யூஸ் பண்றது, நம்ம யூஸ் பண்ற எல்லாமே எப்படி யூஸ் பண்றோம், இது எதுக்குமே நம்ம காசு கட்டல, எல்லாமே ஃப்ரீ அக்கௌண்ட் தான் யூஸ் பண்றோம். அப்படின்றப்ப எத்தனை பேர் அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, யாரு அதிகமா யூஸ் பண்றாங்களோ அதான் டார்கெட் பண்ணுவாங்க. நமக்கு வாட்ஸ்அப் தெரியும், டெலிகிராம் தெரியும், சிக்னல்னு ஒரு சோஷியல் மீடியா இருக்கு, நம்ம சில பேர் அதை யூஸ் பண்ணிருப்போம். அந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல அட்டாக்கர்ஸ் அவ்வளவா போவே இல்லை. ஆனா ரொம்ப என்கிரிப்டட் சேனல்ஸ், வெரி ஃபியூ யூசர்ஸ் தான் அதை யூஸ் பண்றாங்க. அப்படின்றப்ப அட்டாக்கருக்கு அது தேவையில்லை. மெஜாரிட்டி யார் எதை யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அட்டாக்கர் வலை வீசுவாங்க. ஓகே. இப்போ வாட்ஸ்அப்ன்றது ஒரு பிரைவேட் அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் இப்படி ஒரு ஃபீச்சர் கொண்டு வரேன்னு சொல்லி அது அவங்களோட கம்பெனி சார்பா அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா அத ஒரு நாடே, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம அரசு அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன வருது சார்? இப்ப இந்த கண்ட்ரி லெவல்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சைபர் லாஸ் பத்தி பேசுறப்பே வந்து நேஷனல் செக்யூரிட்டின்னு பேசுவோம் ரைட். சோ இதுக்கு வந்து தடை சொல்லி இருக்கிறது வந்து மெய்டின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடில இருக்கிற ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. அவங்களோட வேலை என்னன்னா, இப்ப வீட்டுல நீங்க அப்பானா நீங்க உங்க குடும்பத்தை பாத்துக்கணும், காலேஜ் பிரின்சிபல்னா நீங்க மொத்த காலேஜ் பாஸ் பண்ணணும். சோ அதோட வேலை என்னன்னா மொத்த நாட்டோட டிஜிட்டல் செக்யூரிட்டி பாக்குறது அவங்க வேலை. சோ அவங்ககிட்ட எக்ஸ்பர்ட் டீம் இருக்காங்க, அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க, சார் இது வந்துச்சு ரோல் அவுட் ஆச்சுன்னா சைபர் கிரைம் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு தான் தலைவலி அதிகமாகும், இருக்கிற கிரைம்ஸே நம்ம வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வரணும். ஏன்னா வந்து அவங்க வந்து சைபர் லாஸ்ல ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ல தான் வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அது என்னன்னா வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கோ இல்ல இண்டிவிஜுவல்ஸ்க்கோ இல்ல ஆர்கனைசேஷன்ஸ்க்கோ ஏதாச்சும் தப்பா வருது அப்படின்னா அதை பிளாக் பண்ணலாம். அது ஒரு நியூஸா இருக்கலாம், அது ஒரு மீடியாவா இருக்கலாம், அது ஒரு சேனலா இருக்கலாம், எதை வேணாலும் அவங்க பிளாக் பண்ணலாம். பிளாக் பண்றது இல்லாம இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பலாம். நோட்டீஸ்க்கு அவங்க ஃபோர்சி பண்ணலைன்னா அவங்க அதுக்கப்புறம் பிளாக் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியால டிக்டாக் ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு, ஒரு ஸ்டேஜ்ல டிக்டாக் பிளாக் பண்ணாங்க ஃபார் a reason ரைட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ ஆல்ரெடி வாட்ஸ்அப் வந்து எண்ட் டு என்கிரிப்ஷன் அப்படின்ற அடிப்படையில தான் அது இயங்குது அப்படின்னு சொன்னாங்க. இடையில இப்ப சமீப நாட்கள்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப அடுத்தது இந்த ஃபீச்சர் கொண்டு வராங்க அப்படின்னும் போது வாட்ஸ்அப் ஒரு சேஃப்டியான அப்ளிகேஷனா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஓகே சார், இப்ப சேஃப்டியான அப்ளிகேஷன் டேக்ல போனோம்னா நம்ம யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஒரு டேக் ஹோம் இருக்கும். டேக் ஹோம்னா அந்த அப்ளிகேஷன் நம்மகிட்ட இருந்து என்ன எடுத்து போகுது, நம்ம நினைக்கிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்றோம்னு சொல்லி, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் அவங்க வந்து அந்த பக்கம் டாலர்ஸா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு, அது அவங்களோட பிசினஸ் ரைட். பட் ஆனா இப்ப வாட்ஸ்அப்ல ஸ்பெசிபிக்கா இந்த ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா வந்து அதோட சேஃப்டி கன்சர்ன்ஸ் பார்த்தோம்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் எதுக்கு சொல்றாங்க, நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, நான் பாக்குறேன், உங்க மொபைல்ல ஒரு என்கிரிப்ஷன் வச்சு அது லாக் ஆகும், என் மொபைல்ல அன்லாக் ஆகும். வாட்ஸ்அப் ரொம்ப நாளா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்து சார் எங்களால அது பார்க்க முடியாது, ஊடால எங்களால எடுக்க முடியாது அப்படின்னு. இன்டர்மீடியேட்ல ஒரு நோட்டீஸ் வந்துச்சு, சார் நாங்க அதை வந்து டெம்பரரியா ஸ்டோர் பண்றோம், ஒரு 30 நாளைக்கு ஸ்டோர் பண்றோம். இதை நான் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்கறவங்ககிட்ட நான் சொன்னோம், சார் எப்படியும் அவங்ககிட்ட இருக்கும், உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப கவர்மெண்ட் கேட்டா, இந்தியன் கவர்மெண்ட் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஹோம் லேண்ட் கேட்டா கொடுப்பாங்க ரைட், வச்சிருப்பாங்க. சோ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்றது இந்த பக்கம் ஒரு பூட்டு, அந்த பக்கம் ஒரு பூட்டு ரைட். இதை ஓபன் பண்றதுக்கு ஒரே சாவி இருக்கும். என்கிரிப்ஷன் அல்காரிதம் டெவலப் பண்றவங்களே என்ன வச்சிருப்பாங்கன்னா அவங்களோட நேஷன் எந்த கண்ட்ரி டெவலப் பண்ணுதோ அவங்க நேஷனுக்கு ஒரு பேக் டோர் கொடுப்பாங்க, அதை ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு கொடுப்பாங்க. சோ இன்னைக்கு அடுத்த லெவல்ல குவாண்டம் கிரிப்டோகிராஃபின்னு ஒன்று வருது, அதெல்லாம் என்கிரிப்ஷனை நொடியில பிளாக் பண்ற அளவுக்கு டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சோ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஓகே இது ஒர்க் ஆகும், பட் அந்த ஒரு கீ அவங்ககிட்ட மட்டும் இருக்கா, அவங்க வேற யாருக்காச்சும் அக்சஸ் கொடுத்துருக்காங்களான்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஓகே. இப்போ இன்னொன்னு சார், இப்போ சப்போஸ் இந்த ஃபீச்சர் வந்துச்சு அப்படின்னா நீங்க எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா என்னென்ன மாதிரியான கிரைம்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு?
ஓகே சார், நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்ப இந்த ஃபீச்சர் வந்துச்சு அப்படின்னா RBI_ இந்தியா அப்படின்னு உங்களுக்கு இந்தியன் RBIக்கு ஒரு ஐடி வாங்கி வச்சிருப்பாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரைட்? சோ யாராவது ஒருத்தவங்க RBI_ மதுரைன்னு வாங்குறாங்க, இல்லாட்டி RBIக்கு பதிலா எல்னு போடுறாங்க. உங்களுக்கு ஐக்கு எல்லுக்கும் அந்த கேபிட்டல் ஸ்மால் வித்தியாசம் தெரியாது. அப்படி ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டாங்க, வாட்ஸ்அப் அதை நோட்டிஃபை பண்ணாம விட்டுச்சுன்னா அவங்க அந்த கவர்மெண்டோட லோகோ போட்டுட்டு நாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் உங்களை, இல்லாட்டி நீங்க இதுக்கு பே பண்ணணும், இதை கிளிக் பண்ணணும், இல்லாட்டி இந்த லிங்க்கு நீங்க ஓபன் பண்ணணும். அவங்களுக்கு டார்கெட் தானே, டெய்லி 100 பேர் கால் பண்ணுவாங்க, 10 பேர் ரிப்ளை பண்ணாலும் 90 பேர் ரிப்ளை பண்ணுவாங்க, 50 பேர் கிளிக் பண்ணுவாங்க, 25 பேர் பே பண்ணுவாங்க. அவனுக்கு நல்ல டீல். இப்ப நானே ஏதோ ஆக்டர் பேரை சொல்லி கூட ஏமாத்த முடியும். ஆமா, நீங்க உங்க ஆக்டர் பேர் சொன்னா நீங்க ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க. இப்ப அசோக் குமார் மோகன் ஒரு ஆக்டர் இருக்காருன்னா அசோக் குமார் மோகனுக்கு பதிலா ஏஎனுக்கு பதிலா கடைசி 2 ஏ போடுவீங்க. யார் அதை ஃபுல்லா வாசிக்க போறா? ஹியூமன் மென்டாலிட்டி ஃபர்ஸ்ட் வேர்டையும் லாஸ்ட் வேர்டையும் தான் ரீட் பண்ணும். போட்டோவை பார்க்கும், நம்ம கன்வின்ஸ் ஆயிரும். ஓகே, இதை வேற தான் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோ இல்ல செலிபிரிட்டியோன்னு கன்வின்ஸ் ஆயிரும். அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை திருப்பி பார்ப்போம், ஸ்பெல்லிங்கை பார்ப்போம், அண்டர்ஸ்கோரை பார்ப்போம். நாங்க நிறைய கேசஸ்ல அப்படிதான் பாக்குறோம். ஓகே, இதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எதுவும் இல்லையா சார்? வாட்ஸ்அப்புக்கு ரீப்ளேஸ்மெண்டா எதுவும் தயாரிக்க முடியாதா? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தோம்னா மக்கள் பொதுவா யூஸ் பண்றது வாட்ஸ்அப், எல்லாருமே யூஸ் பண்ணி பழகிட்டாங்க, ரைட்? இப்ப ஜிமெயிலுக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய இருக்கு, யாகு மெயில் இருக்கு, ஹாட்மெயில் இருக்கு. இன்னமும் நம்ம ஜிமெயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்மள அப்படி பழகிட்டாங்க. அதே மாதிரி தான் வாட்ஸ்அப் இப்போ வருது. டெலிகிராம் இருந்தாலுமே நம்ம வாட்ஸ்அப் தான் மெஜாரிட்டியா யூஸ் பண்ணி பழகிட்டோம். அவங்க நம்மள யூசரா வச்சுக்கிறதுக்கு புது புது ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப கொடுக்குறது ஒரு புது ஃபீச்சர். நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க, சார் டெலிகிராம்ல இல்ல வாட்ஸ்அப்ல இருக்குன்னு சொல்லி. அதுக்காக தான் அவங்க இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க தரப்புல இருந்து சொல்றது என்னவா இருக்கு சார்? மெட்டா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? வாட்ஸ்அப் தரப்புல மெட்டா தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆஸ் அ செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலா பாத்தீங்கன்னா இது ஒரு லூப் ஹோல். ஒரு சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டரை பார்த்தா இது சைபர் கிரைம்ஸ்க்கு அடிஷனலா சைபர் கிரைம் கூட்டும் ஒரு மண்டேடி தான். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க உங்களுக்கு புதுசா ஒரு நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, உங்க கிளாஸ் மேட்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறாரு, அவரோட பேரை மட்டும் பார்த்து நீங்க இருக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு அடிஷனல் செக்யூரிட்டி கொடுக்குறோம். அவர் இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல இருந்திருக்காரா, 10 வருஷமா இருந்திருக்காரா, இப்பதான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்காரா, அவர் உங்க ஊரை சேர்ந்தவரா, இல்ல அவர் இந்த லொகேஷனான்ற அடிஷனல் டீடைல்ஸ் நாங்க வெரிஃபை பண்ணி கொடுப்போம்ன்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது பிராக்டிகல்ல வந்தாதான் தெரியும். வாட்ஸ்அப் கவர்மெண்ட்டுக்கு ரிப்ளைல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நாங்க அவங்களை வெரிஃபை பண்ணி கொடுப்போம். இப்ப கிரீன் டிக் ப்ளூ டிக் வாங்கி வெரிஃபை பண்ற மாதிரி அந்த யூசரை நாங்க வெரிஃபை பண்ணி கொடுப்போம். இப்ப புதுசா கிரியேட் ஆன யூசர்னா RBI 20 வருஷமா அக்கௌண்ட் வச்சிருக்கோம். இப்ப போன வாரம் கிரியேட் பண்ண அக்கௌண்ட் RBI வந்துச்சுன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு வரப்பே சொல்லிடும், இது போன வாரம் கிரியேட் பண்ண அக்கௌண்ட். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் சொல்லி வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணிருக்காங்க. பட் அது பிராக்டிஸ்ல வந்தாதான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியும். இப்ப ஃபைனலா நம்ம மக்களுக்கு என்ன அட்வைசபிளா, நீங்க ஒரு ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டரா இந்த ஃபீச்சர் குறித்து மக்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்னு விரும்புறீங்க சார்? இந்த ஃபீச்சர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இப்ப வாட்ஸ்அப்லயே நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கோம், கரெக்டா? ஸ்டேட்டஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கப்ப இப்ப ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சப்ப நீங்க உங்களோடதையும் ஸ்டேட்டஸா வைக்கலாம்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அப்ப என்ன சொல்லணும்னா, நீங்க உங்களோட வைக்கணும்னா எனக்கு வாட்ஸ்அப்போட ஆட் எனேபிள் பண்ணுன்னு சொல்லும். அப்ப உங்களுக்கு தேவையான வேற ஏதாச்சும் ஆடே இப்ப வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்கும். உங்க ஸ்டேட்டஸ்ல ஒரு டேட்ல அவங்க ஒரு ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க, ஒரு நாளைக்கு அப்புறம் அதை மேண்டேட்டரி ஆக்கிடுவாங்க. இந்த ஃபீச்சர் அப்படிதான் இருக்க போகுது. 3 மாசம் ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க, 6 மாசம் ஒரு வருஷம் கழிச்சு அதை மேண்டேட்டரி ஆக்கிடுவாங்க. இது செக்யூரிட்டி ரீசன்ஸ், பிரைவசிக்காக நாங்க கொடுக்குறோம். எதுவுமே நீங்க எடுக்கலைன்னா உங்களுக்கு இருக்கிற யூசர் நேம் நீங்க எது அவைலபிளா இருக்கோ அதை நாங்க உங்களுக்கு யூசர் நேமா செட் பண்ணிடுவோம். சோ அவங்களோட பாலிசியில நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம இது தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்க ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். பட் ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுனால வேற ஏதாச்சும் கான்சிக்வன்சஸ் வருதா? உங்க நேம்ல ரிசர்வ் பண்ணி வச்ச நேம்ல ஒரு சைபர் கிரைம் இருக்குன்னா போலீஸ் அந்த அக்கௌண்ட்டையும் பார்ப்பாங்க, உங்க அக்கௌண்ட்டையும் பார்ப்பாங்க. சிமிலரா இந்த நேம்ல அக்கௌண்ட் இருக்கு, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தடை வேணும்ல இதை பிடிக்கிறதுக்கு. அந்த கயிறு தான் நமக்கு போன் நம்பர். இப்ப போன் நம்பரை கட் பண்ணி விட்டு ஒரு ஐடி மட்டும் வைக்கிறோம்னா எப்படி அவங்க ட்ரேஸ் பண்ணுவாங்க? ஒரு தடவை வாட்ஸ்அப்ல போய் கேட்டா அவங்க பதில் அளிக்கிறதுக்கே நிறைய பேப்பர் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அது ரொம்ப டைம் ஆகும். ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம்ல போய் கேட்டு பாருங்க, இந்த மாதிரி யூசர் நேம் ஆகுறதுனால எனக்கு என்ன ப்ராப்ளம், நான் இந்தியாவில் இருக்கிறேன், நான் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணேன்னா அது பிளஸையும் சொல்லும் மைனஸையும் சொல்லும். உங்களுக்கு தேவையில்லாத மைனஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஓகே, அப்படின்னா இப்படி சொல்லலாமா சார் மக்களுக்கு? பிரைவசி கன்சர்னோட இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் காத்து இருந்து அதை யூஸ் பண்ணலாம் அந்த ஆப்ஷனை. பட் இல்ல அப்படின்னா அதை எனேபிள் பண்ணி வச்சுட்டு அரசு ஒரு உறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எனேபிள் பண்ணலாம், அப்படி சொல்லலாமா சார்? அவசியம். ஆமா, ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. மக்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.